அபிராமி. மை டியர் சரண்யா, அதிர்ஷ்ட காத்து எப்பவுமே உன் பக்கமே வீசிக்கிட்டு இருக்கும்னு நினைக்காத. நம்ம ராசிப்படி இன்னைக்கு எனக்கு பண யோகம், உனக்கு மரண யோகம். இதுவரைக்கும் வெடிகுண்டு துப்பாக்கி குண்டுன்னு பல கண்டங்கள்ல இருந்து நீ தப்பிச்சு வந்துட்ட. உன் கதையில இப்ப நான் எழுதிருக்கிறது கரண்ட் கண்டம். பாத்ரூம்ல போய் நீ குழாவை தொட்டா நேர பரலோகம்தான். இதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆண்டவன் திருவடி சேரப்போற உனக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள். எங்க போற? சூச்சு போடுமா? வேற எங்கேயாவது போடா. போ. அப்பா அப்பா அம்மா சூச்சு போணும். அவ அங்கேயே போட்டுமே விடேண்டா. உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, நீ பேசாம உள்ள போ. ஆமா, அப்பப்ப உனக்கு இப்படிதான் கிறுக்கு பிடிச்சுக்கும். உள்ள போமா. என்னவோ போ. என்னடா? போடா போடா போடா. அப்பா வர சொல்லுமா. அப்பா வந்து டிவி ஆன் பண்ணி விட சொல்லுமா. அம்மா வாமா. அம்மா அப்பா வர சொல்லுமா. என்ன என்ன ரவி, கீழே கூட்டிட்டு போலாம்ல. வாடா கண்ணா, வா வா. அடிச்சா நான்சென்ஸ். இந்த ரூம்ல கெய்சர் ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த ரூம்லயாவது வேலை செய்தோ என்னமோ தெரியல. சரண்யா, 5 நிமிஷத்துல நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுறேன். அம்மா, எனக்கு ஆபீஸ்க்கு அர்ஜென்ட்டா போகணும். நான் இப்போ ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேனே. ஓகே, சரி சீக்கிரமா வந்துருமா. ஹலோ. சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. அம்மா, நீ தான் போன்ல பேசிட்டு இருக்கீல. இதோ நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். 2 நிமிஷத்துல வந்துடுறேன். அப்புறம் அப்படி சரண்யா, சரண்யா, அம்மா அம்மா உள்ள போயிருக்காங்க. அம்மாவா உள்ள போயிருக்காங்க? ஆமா. மா 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 மா. என்னடா, என்ன ஆச்சு? மா, உனக்கு பைத்தியமா? நீ பாட்டு உள்ள குளிக்க போயிட்ட, சரண்யா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கால. டேய், பைத்தியம் எனக்கு இல்லடா, உனக்கு தான்டா பைத்தியம். காலையில இருந்து ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. ஏற்கனவே கரண்ட் போயிடுச்சுன்னு நான் அவதிப்பட்டு இருக்கேன். நீ வேற தொல்லை கொடுக்கற. கரண்ட் போயிடுச்சா? போயிடுச்சு. அதுக்கு என்ன இப்போ? போங்க 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 போங்க, போய் குளிங்கம்மா. எல்லாம் என் தலை எழுத்துடா. யாரு மூஞ்சில முழிச்சேன்னு தெரியல. எல்லாரும் சேர்ந்து என்ன படுத்துறீங்க. சாரி கடவுளே. அம்மா வந்ததும் நீ போய் குளிச்சுக்கோ. நான் கீழே போய் நவீனை பாத்துக்கிறேன். நவீன், நவீன். ஹலோ சந்தியா. சொல்லு கார்த்தி.
ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஃபோன் பண்ணேன். ஹலோ. டேய் சுப்பு, சந்தியா உனக்கு தாண்டா அழகான காதலி. எனக்கு அவ ஆட்டோபா மாதிரி. அவளை பத்த வச்சு அனுப்புறேன். அவ வெடிக்கிற வெடியில நீ துடிக்கணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். ஹலோ. ஏய் கார்த்தி, ஃபோன் பண்ணிட்டு ஏன் உடனே கட் பண்ணிட்ட? என்ன விஷயம்னு சொல்லுடா. உனக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் சந்தியா. இதை தவிர உன்கிட்ட என்ன சொல்றேன்னு தெரியல. ஏன்னா இப்படி எல்லாம் பேசுற? என்ன பண்றது சந்தியா, சாக போற காதலுக்கு உயிர் கொடுக்கணும்னு ஆசைப்படுற. ஆனா கொஞ்ச நஞ்சா இருக்க காதலையும் வெட்டி விடணும்னு ஆசைப்படுறான் அந்த சுப்பு. அவனை பத்தி இப்ப எதுக்கடா என்கிட்ட பேசிட்டு இருக்க? அந்த ராஸ்கல் வீட்டுக்கு போன அன்னைக்கு அவன் எவ்வளவு கேவலமான பிறவின்னு தெரிஞ்சிருச்சு. என்ன காதலிச்சுட்டு இன்னொரு பொண்ணோட அவனை என்னோட லவ்னு சொல்லவே வெக்கமா இருக்கு. இனி அவன் என்னோட வாழ்க்கையில வரவே கூடாது. இப்படி சொல்லி என்னை ஏமாத்த முடியாது சந்தியா. உன் மனசுல இப்பவும் நீ சுப்புவை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா சுப்புவுக்கு உன்னை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்க கூட நேரம் இல்லை. அவன் புது காதலியோட ஊர் சுத்துறதுக்கும் அவன் ஆசைப்படுறத நிறைவேற்றுறதுக்கும் தான் அவனுக்கு நேரம் சரியா இருக்கு. கார்த்தி ப்ளீஸ், அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போறான். அதை பத்தி இனிமே நான் கவலைப்பட போறதே இல்ல. ஆனா என்னால அதை பத்தி கவலைப்படாம இருக்க முடியலையே. நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணும்னு மனசார ஆசைப்பட்டவனே நான் தான். நீங்க ஊரை விட்டு ஓடுறது கூட நான் துணையா இருந்தேன். ஆனா என் கண் முன்னாலேயே உங்க காதல் அழியறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. அதனாலதான் சுப்புவும் விஜயும் ஜோடியா ஊர் சுத்துறப்ப எனக்கு பத்திக்கிட்டு வருது. உன்னை விட்டா வேற யார்கிட்ட இதை ஷேர் பண்ணிக்க முடியும்? இப்ப கூட பாரு, ஊர்ல அண்ணனும் அண்ணியும் இல்லைங்கிற தைரியத்துல ரெண்டு பேரும் கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. காஞ்சிபுரமா? ஆமா, காஞ்சிபுரம் கோயில்ல விஜய்க்கு ஏதோ வேண்டுதல் இருக்கான். அதை நிறைவேற்றுறதுக்காக தான் சுப்பு அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இதெல்லாம் சொன்னா நீ எவ்வளோ டிஸ்டர்ப் ஆவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா சொல்லாம இருக்க முடியலையே. ஐ எம் சாரி சந்தியா. சந்தியா, லைன்ல இருக்கியா? சொல்லு. வேற என்ன சொல்றது, நீ போய் பார்க்க மாட்ட. இருந்தாலும் அவன் போற வழியை சொல்றேன், நீ கேட்டுக்க. அரை மணி நேரம் கழிச்சு போனீன்னா ரெண்டு பேரும் ஜோடியா போறத பார்க்கலாம். சுப்பு, உனக்கு ஆப்பு வருதுடி. இவ சொல்றது உண்மையா பொய்யா? போய்தான் பாப்போம். விஜி, விஜி. வந்துட்டேன். என்ன ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன். ஆமா, கலெக்டரேட் என்ன பேசணும்னு ஒத்திக்க பார்த்துட்டு இருந்தியா? இல்லைங்க, கலெக்டர் நம்ம பார்க்க சம்மதிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்ப கூட நம்ம அவங்கள பார்க்க போறத என்னால நம்பவே முடியல. நான் தான் சொன்னேனே விஜி, என் ஃப்ரெண்டு கார்த்தியோட மாமா எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வச்சிருக்காரு. நாம அவங்கள மீட் பண்ண போறது கன்ஃபார்ம். அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். கலெக்டர் மனசை எப்படி கரைக்கலான்றத நீ யோசி. உங்க ஃப்ரெண்டுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்கோ. அன்னைக்கு என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாலும் தன்னை திருத்திண்டு எனக்காக இவ்வளோ பெரிய உபகாரம் பண்றாரு. உண்மையிலேயே அவருக்கு பெரிய மனசு. ஆமா விஜி, நான் அடிச்சது கூட மனசுல வச்சுக்காம எனக்காக இழுத்து போட்டு இந்த உதவி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பிரச்சனை நல்லபடியா முடியட்டும். ஒட்டு மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். சரி, நான் வெளியே வெயிட் பண்றேன். பூடுசாவை எடுத்துட்டு சீக்கிரமா.
இந்த கேஸ் கட்டை கொண்டு உள்ள வச்சிரு. சரி. நாளைக்கு ஜனாவுக்கு சம்மன் இருக்குன்னு சொல்லி கோர்ட்டுக்கு சீக்கிரம் வர சொல்லு. ஓகே சார். என்னப்பா வேலு, ரெண்டு பேரும் சைலண்டா இருக்கீங்க? என்ன விஷயம்னு சீக்கிரமா சொல்லுங்க. நான் கோர்ட்டுக்கு போகணும், நேராச்சு. எங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். நீச்சல் தெரியாம நடு கடல்ல விழுந்துட்டு தத்தளிக்கிற மாதிரி இருக்கு சார் எங்க நிலைமை. கோர்ட்ல நீங்களும் அந்த ஜட்ஜ் ஐயாவும் அப்புறம் இந்த கவர்மெண்ட் வக்கீலும் மாறி மாறி என்னென்னவோ பேசுறீங்க சார். எதுவுமே எங்களுக்கு புரியல சார். சார் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் புரிய வேணாம். எங்கள் அபிராமிக்கு நல்லது நடக்கணும், அந்த பொண்ணை வெளில இட்டாரணும். அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணணும் அத்தை சொல்லுங்க. இது வரைக்கும் தண்டை அழுது போதும். இனிமேயாச்சும் இந்த கேஸையும் அபிராமியும் தலைமுழுகிட்டு உங்க வேலையை போய் பாருங்கம்மா. சார் என்ன சார் என்ன பேசுறீங்க? உங்களால முடியலாம் ஒதுங்காங்க சார். வேற வக்கீல வச்சு நாங்க வாதாடிக்கிறோம். அதுக்குன்னு எங்க அக்கா அப்படியே அம்போன்னு விட்டு போயிட சொல்றீங்களா? ஏதோ அவங்களுக்காக ஒரு வாட்டி வந்து வாதாடினீங்களே பாக்குறேன். இல்லன்னா சும்மா மன்னிச்சுக்க சார், அவன் ஏதோ ஆத்திரத்தில் அப்படி பேசிக்கினான். என்னோட பேசட்டும்மா, வேலை இப்படித்தான் பேசுவான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்னு கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கம்மா. ஒரு பேஷண்ட்டை டாக்டரோட மருந்து மட்டும் குணப்படுத்தாது. அந்த டாக்டர் கொடுக்குற மருந்தை சாப்பிட்டா வியாதி குணமாயிடும்னு சம்பந்தப்பட்ட பேஷண்ட்டுக்கு நம்பிக்கை இருக்கணும். அதே மாதிரி கோர்ட்டில் நாங்கள் வாதாடினா மட்டும் கிளைண்ட்டை காப்பாற்ற முடியாது. வக்கீலுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து விடுதலையாகி வரணும்னு கிளைண்ட் நினைக்கணும். ஆனா அபிராமிக்கு வெளியே வரணுங்கிற எண்ணம் இருக்கிற மாதிரியே தெரியலையம்மா. என்ன சார் சொல்லிக்கிறீங்க? தப்பே செய்யாத எங்கள் அபிராமி தண்டனை அனுபவிக்கணும்னு இன்னாத்துக்கு சார் நினைக்க போகுது. கேஸ்லேருந்து தப்பிக்க அவங்க ஆசைப்படுறாங்கன்னே வச்சுப்போம். அந்த ஆசைய செயலையும் காட்டணுமில்ல. இப்போ உங்களே எடுத்துங்க. அபிராமியோட உங்களுக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. ஆனா அபிராமிக்காக நீங்க லட்ச லட்சமா கொட்டி கொடுக்க தயாரா இருக்கீங்களே. நானும் உயிரை கொடுத்து கோர்ட்ல வாதாடுறத நீங்களே பார்த்தீங்களே. ஆனா நம்ம போராட்டத்துக்கு அபிராமி ஒத்துழைப்பு கொடுக்காம அவங்க ஊமையா இருக்காங்களே. ரெண்டு கையையும் சேர்ந்து தட்டினாத்தாமா சத்தம் வரும். ஒரு கையை மட்டும் காத்துல வீசினா எப்படிமா சத்தம் வரும்? ஆமா சார், இத்தேதான் எத்தனையோ தபா நான் அபிராமி கையில சொல்லி பார்த்தேன். ஆனா அந்த பொண்ணு கேட்கவே மாட்டேங்குது. நான் மட்டும் உண்மையை சொன்னா ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிடும்னு சொல்லுது. எங்களால என்ன பண்றதுன்னே புரியல சார். அம்மா, தனக்கு மிஞ்சித்தான் தான தர்மம்னு சொல்லுவாங்க. தானம் கொடுக்குற மேட்டர்ல எப்படின்னா மானத்தை காப்பாத்திக்கிற மேட்டர்ல எவ்வளவு சுயநலமா இருக்கணும். அடுத்தவங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக நாம அவமானப்பட்டு நிக்க முடியுமா? சொல்லுங்க. நீங்க கவர்மெண்ட் வக்கீல் கண்ணா பின்னான்னு என்னென்ன கேள்விலாம் கேட்டான்னு உங்களுக்கே தெரியும். அபிராமி அமைதியா இருந்ததுனாலதான் அசிங்கத்தை எல்லாம் பூசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மற்ற விஷயத்தையெல்லாம் விடுங்கம்மா. ஊர்ல இருந்து கையோட கூட்டி வந்த பொண்ணு யாருன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம இருந்தா எப்படி? சார் இந்த கேஸுக்கும் அந்த பாப்பாவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? எதுக்கு சார் தேவையில்லாம பாப்பாவை போட்டு இழுக்கிறீங்க? கோர்ட்டுக்குன்னு வந்துட்டா கொலங்கோத்திரத்துல ஆரம்பிச்சு குடும்ப வரலாற்றையே குற்றவாளிக்குள்ள ஏத்திடுவாங்க. பப்ளிக் லைப்ரரியில் இருக்க புக்கு மாதிரி பக்கம் பக்கமா புரட்டி எடுத்துருவாங்க. ஏன்னா குற்றவாளி அந்த குற்றத்தை செஞ்சானா இல்லையான்னு மட்டும் பார்க்காது. அந்த குற்றத்தை செய்யக்கூடிய கேரக்டர் அந்த குற்றவாளிகிட்ட இருக்கா இல்லையான்னு பார்க்கும். இப்போ பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போனா நல்ல வேலை இருக்காரான்னு மட்டும் பார்க்கறது இல்ல, நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கறோமில்ல. அப்படிதான் இதுவும். அப்படியே பார்த்தாலும் எங்க அபிராமி சொக்க தங்கமாச்சே சார். அது குணத்துல ஒரு கரையும் சொல்ல முடியாது. ஆனா அபிராமிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பிடிச்சு கிளின்னு கிழிச்சிட்டாரே. அபிராமியும் மௌனமா இருந்ததுனால அவங்க தப்பானவங்க தானே அவங்களே கன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஆயிடுச்சுமா. அந்த குழந்தை தீவிரவாத கும்பலை சேர்ந்தது. அபிராமி யாரையோ கொலை செய்யத்தான் அந்த ராத்திரில வீட்டு விட்டு போனாங்கன்னு அரசு தரப்புல தங்களுக்கு வசதியா கேஸை வளைச்சிருச்சு. உண்மையை ஒளிச்சு வச்சா இப்படித்தான் சந்தேகம் ஜெயிச்சிருமா. சார்
பிரச்சனையை பத்தி பேசினதுக்கு நான் உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கல சார். இதுக்கு என்ன தீர்வுன்னு கரெக்டா சொல்லுங்க. பரவாயில்ல வேலு, என்ன மாதிரி நீயும் பாயிண்ட்டுக்கு வந்துட்ட. நீங்க 1 லட்சம் ரெடி பண்றதுதான் இதுக்கான ஒரே தீர்வு. 1 லட்சமா? என்ன சார், நாங்க ஏற்கனவே வாங்கின பீஸு கேஸ் என்னாச்சுன்னு கேட்க வந்தா நீங்க மறுபடியும் பீஸை பத்தி பேசுறீங்க. ரெண்டும் வேற வேற இல்லையே வேலு. கேஸ் சிக்கலாக சிக்கலாக பீஸும் பெருசாயிரும். அபிராமி இந்த கேஸை ரொம்ப சிக்கலாக்கிட்டாங்க. அதை விடுவிக்கிறதுக்கு ஒரு விலை வேணுமே. விலை அதிகம்னாலும் வேலை சுத்தமா இருக்கும். அடுத்த ஹியரிங்ல அபிராமிக்கு எதிராக இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் உடைச்சு தகர்த்து ஓட வச்சிருவேன். நீங்க ஒன்னத்துக்கும் கவலைப்படாதீங்க. ஆனா இதுல அபிராமியே தனக்கு எதிராக இருக்கிறது தான் எனக்கு இருக்கிற ஒரே பெரிய தலைவலி. அதை உடைக்கணும்னா நீங்க அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும்.